பொருள்ல, அதாவது அவங்க குடும்பம் வந்து முழுக்க அதுல வந்து ஈடுபட்டு இருக்குன்றது வந்து நம்மளோட என்ஐஏ வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரக்ஸ் போதை பொருள்ல இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த போதை பொருள் வந்து அந்த திருட்டு திமுக குடும்பத்தோட நெருங்கி எல்லா பிசினஸும் பண்ணிருக்காங்கன்றது வந்து தெல்ல தெளிவாக சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அதை திசை திருப்பறதுக்கு நயன்தாராவும் தனுஷோட சண்டைய பத்தி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய செய்தியாக இன்னைக்கு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்மளுக்கு எது முக்கியம்? இன்னைக்கு வந்து விவாத மேடையில வந்து இது பேச டிபேட் பண்றாங்க நியூஸ்ல. நம்மளுக்கு வந்து நயன்தாரா சம்பாதிச்சா என்ன, நடிச்சு சம்பாதிச்சா என்ன, இல்ல கல்யாண வீடியோ வித்து சம்பாதிச்சா என்ன, தனுஷ் கூட சண்டை போட்டா என்ன, நம்மளுக்கு தனுஷோட சண்டை போட்டாடி என்ன. ஆனா ஒரு போதை பொருள் என்பது ஒவ்வொரு குழந்தைகள் இன்னைக்கு வந்து ஸ்கூல் வாசல்ல விக்கிறாங்க. போதை பொருள் ஒரு சாக்லேட் மாதிரி இன்னைக்கு எல்லா பசங்க கையிலும் வந்து போய் சேருது. எல்லா தாய்மார்கள் வயிற்றுல புள்ளி கறக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் டாஸ்மாக், இல்லனா புதுசா வந்து இப்போ வந்து ரெஸ்ட்ரோ பார். அந்த ரெஸ்ட்ரோ பார்ல நம்ம வந்து வியாபாரம் வெறும் பார் வச்சு மக்களை குடிக்க வச்சே வந்து பழக்கிறாங்களே தவிர மக்களோட குடியை நல்லபடியா ஆக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட ஃபேமிலி நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து இதே கிடையாது. ஆனா அது மட்டும் இல்ல, பெருசா வந்து சமூக நீதின்னு சொல்றாங்களே, என்ன சமூக நீதி? சிறுபான்மையருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இது வரைக்கும் சிறுபான்மையர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு விஷயம் கூட செய்யல. ஆட்சி வந்ததுல இருந்து அவங்கள வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு விஷயம் கூட வந்து சிறுபான்மையர் மக்களுக்கும் எதுவுமே செய்யாம இருந்திருக்காங்க. அது மட்டுமா இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நான் இது எத்தனையோ வாட்டி நிறைய வாட்டி நான் வந்து இங்க வந்துட்டு போயிருக்கேன். என்னங்க வந்த உடனே நான் வந்து கார்ல ஏறணும்னே ஒரே வார்த்தை கேட்டேன். நம்ம அக்கா தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, என்ன ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க, ரோடெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பழனிவேல் தியாகராஜன் சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சைலண்ட் மோட், அது ஏன் சைலண்ட் மோட்னா, இதே மாதிரிதான் அந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருக்கும் போது அவர் வந்து பொருளாதார இருந்தார். அந்த இடத்துல போயிட்டு எங்கங்க காசெல்லாம் என்ன ஆச்சு, செலவு என்ன ஆச்சு, கஜானால காசு காணும் சொன்னே அப்படியே ஒரு திருட்டு மொழி முழிச்சாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் அவரை அவமதித்து அவரை வந்து அமிச்சாங்க.